வணக்கம். உங்கள் அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோ பதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி எம்டிஎஸ் ஹவில்டார் 2024 எக்ஸாமினேஷன்ஸில் ஜிகேல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் 11வது கிளாஸ் பார்க்குறோம். ஸோ ஆல்ரெடி கிட்டத்தட்ட வந்து 10 கிளாஸ் வரைக்கும் நம்ம ஜிகேக்கு தனியாகவே பார்த்துருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் நேச்சுரலி அக்வயரிங் ஆசிட் இஸ் பிரசன்ட் இன் அண்ட் ஸ்டின்னி. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, பின்வரும் இயற்கையாக நிகழும் அமிலங்களில் எது எறும்பு பிச்சியிலேருந்து உள்ள, அதாவது எறும்பு கடிக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்குள்ளே செலுத்தப்படுது அப்படிங்கிறதான் இங்கே கொஸ்டின்ஸ். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்ஷன் 1ல் வந்தோம்னா லாக்டிக் ஆசிட், ஆப்ஷன் 2ல் வந்தோம்னா சிட்ரிக் ஆசிட், அண்ட் ஆப்ஷன் 3ல் வந்தோம்னா மெத்தனாயிக் ஆசிட், அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்தோம்னா ஆக்சாலிக் ஆசிட் அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. இது சயின்ஸ்லேருந்து கேட்கப்படக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ். ஓகேவா, ஆசிட் அண்ட் பேசஸ்லேருந்து வரக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ் தான் இது. ஸோ இதில் ஆண்ட், அதாவது எறும்போட கொடுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆசிட் இருக்குது அப்படிங்கிறதான் இங்கே கொஸ்டின். ஓகே, ஸோ இதில் கொடுக்கப்பட்டுள்ள 4 ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 3ல் இருக்க மெத்தனாயிக் ஆசிட். ஓகே, ஸோ எறும்பு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல என்ன ஆசிட் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெத்தனாயிக் ஆசிட். ஓகே, ஸோ இந்த மெத்தனாயிக் ஆசிட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை மனிதனில் கடிக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா உடலில் வந்து செலுத்தக்கூடிய ஒரு ஆசிட்டாக வந்து இருக்கும். ஸோ அதனால தான் வந்து சின்னதாக வந்து ஒரு வீக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படும். ஓகே, தோலில். ஸோ அப்போ எறும்பின் கொடுக்கில் இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெத்தனாயிக் ஆசிட். ஓகே, புரியுதுங்களா? மெத்தனாயிக் அமிலம் அப்படிங்கிறது தான் வந்து இது கரெக்டான ஒரு ஆன்சர். ஓகேவா, ஸோ லாக்டிக் ஆசிட், சிட்ரிக் ஆசிட், அப்புறம் ஆக்சாலிக் ஆசிட் இதெல்லாம் வந்து எது எதில் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஜஸ்ட்டு ரிமெம்பர் பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஸோ தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க. ரைட் டு எஜுகேஷன் was added as a fundamental right in the Indian Constitution in dash. ஓகே, இந்திய அரசியலமைப்பில் டேஷில் கல்விக்கான உரிமை ஒரு அடிப்படை உரிமையாக. ஓகே, ஸோ கல்விக்கான உரிமை வந்து ஒரு அடிப்படை உரிமையாக சேர்க்கப்படுறது எந்த வருஷத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட் டு எஜுகேஷன்ஸ் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சேர்க்கப்பட்டது அப்படிங்கிறது நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகேவா, ஸோ ஆப்ஷன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா 1997, ஆப்ஷன் 2ல் வந்து 1986, அண்ட் ஆப்ஷன் 3ல் வந்து 2002, அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து 2004. ஓகேவா, ஸோ இதில் இந்த ரைட் டு எஜுகேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து எந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது அடிப்படை உரிமையில் வந்து எந்த வருஷம் சேர்க்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்பொழுது கரெக்டான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் 3ல் இருக்க 2002. ஓகே, ஸோ 2002 தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைட் டு எஜுகேஷன்ஸ் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் சேர்க்கப்படுது. ஓகே, ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்கிறது எந்த பார்ட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 4. ஓகே, பார்ட் 4 தான் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இப்போ பார்ட் 4A வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னு வரும். ஓகே, ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறது வந்து வரும். புரியுதுங்களா? ஸோ பார்ட் 4 வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், பார்ட் 4Aங்கிறது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஓகே, ஸோ ரெண்டுக்கான வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது 2002 வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆட் பண்ணப்பட்டது. ஓகேவா, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரைட் டு எஜுகேஷன்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 6லேருந்து 14 வயசு வரைக்கும் உள்ளவங்களுக்கு வந்து இலவசமாக கல்வியை வழங்கணும் அப்படிங்கிறது வந்து இதில் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ரைட்ஸாக வந்து இருக்குது. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ இதில் சொன்ன இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரையும் அதுபோக எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸையும் வந்து நான் தெரிஞ்சுக்கிறேங்க. அதை போல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரிவிஷன் பார்க்கும்பொழுது ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, ஒய் இஸ் தேர் லோ பாப்புலேஷன்ஸ் க்ரோத் இன் எ சொசைட்டி தட் இஸ் அண்டெவலப்மெண்ட் அண்ட் த டெக்னாலஜிக்கலி பேக்வேர்ட். ஓகேவா, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வளர்ச்சி அடையாத மற்றும் தொழில்நுட்ப ரீதியான பின்தங்கிய சமூகத்தில் ஏன் குறைந்த மக்கள் தொகை வளர்ச்சி உள்ளது அப்படிங்கிறத கேட்குறான். ஓகேவா, ஸோ அப்போ இதுக்கான காரணங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸில் சொல்லியிருக்காங்க. இது எந்த காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான கரெக்டான ரேட்டாக இருக்கும், இது கரெக்டான ஆன்சராக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஓகே, ஸோ ஆப்ஷன் 1ல் வந்து பிகாஸ் போத் டெத் ரேட் அண்ட் பர்த் ரேட் ஆர் ஹை. ஓகேவா, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இறப்பு வீதம் மற்றும் பிறப்பு வீதம் இரண்டும் அதிகமாக இருப்பதால் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஆப்ஷன் 2ல் வந்து பிகாஸ் போத் டெத் ரேட் அண்ட் த பர்த் ரேட் ஆர் லோ. ஓகே, அதாவது இறப்பு வீதம் மற்றும் பிறப்பு வீதம் இரண்டும் குறைவாக இருப்பதால் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஆப்ஷன் 3ல் பிகாஸ் சச் கண்ட்ரிஸ் யூஸ்வலி ஹேவ் ஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் பாலிசிஸ் ரிலேட்டட் டு பாப்புலேஷன் க்ரோத், அதாவது
நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக மக்கள் தொகை வளர்ச்சி தொடர்பான கடுமையான அரசாங்க கொள்கை இருப்பதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான காரணங்கள் இருக்கலாம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஆப்ஷன் 4ல் வந்து பிகாஸ் பீப்புள் மைக்ரேட் ஃப்ரம் அன்டெவலப்மெண்ட் கண்ட்ரிஸ், அதாவது வளர்ச்சியடையாத நாடுகளிலிருந்து மக்கள் இடம்பெயர்வதால் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது ஜென்ரலைஸாக கேட்கப்படக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ இதில் காரணம் சரியான காரணமாக இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆப்ஷன் 1ல் இருக்குல்ல, பிகாஸ் போத் டெத் ரேட் அண்ட் பர்த் ரேட் ஆர் ஹை. ஓகே, அதாவது என்ன சொன்னால் இறப்பு விதமும் பிறப்பு விதமும் ரெண்டுமே அதிகமாக இருப்பதனால. ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது வளர்ச்சி அடையாத மற்றும் தொழில்நுட்ப ரீதியான பின்தங்கிய சமூகத்தில் ஏன் குறைந்த மக்கள் தொகை வளர்ச்சி உள்ளது? இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இங்கே யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு பர்சன்டேஜ் ஒதுக்குறாங்களோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு மக்கள் தொகை குறைந்த மக்கள் தொகை விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கான பேசிக்கான காரணமாக இருக்கிறது தான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இறப்பு விகிதம் மற்றும் பிறப்பு விகிதம் இரண்டுமே அதிகமாக இருக்கிறதுனால தான். ஓகே, ஸோ ஒன்று டெத்தும் சரி பர்த்தும் சரி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அது ரெண்டோட ரேஷியோமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறதுனால தான் வந்து இந்த மாதிரியான அதாவது அந்த பின்தங்கிய சமூகத்தில் வந்து குறைந்த மக்கள் தொகை வளர்ச்சி அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸில் வந்து கேட்கக்கூடியது. ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா இங்கே மக்கள் தொகையை பற்றி வந்து டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணும்பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இங்கே பேசப்படும். ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸில் கேட்கப்பட்ட கொஸ்டின். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இது தெரிஞ்சுக்கிறேங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த காயில் ஆஃப் ஒயர் இந்த இந்த எலக்ட்ரிக் ரூம் ஹீட்டர் நவுனஸ்? ஓகே, அதாவது என்னன்னா மின்சார அறை ஹீட்டரில் கம்பி சுருள் என்ன அதாவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறத இங்கே கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ அந்த ஹீட்ரு இருக்குல்ல, ஹீட்ருன்னு சொல்லுவோம்ல, அதாவது ஹீட்ருன்னு சொல்லணும்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஹீட்டர் தான் ஞாபகம் வரும். ஓகேவா? ஸோ வாட்டர் ஹீட்டர்னு சொன்னால் தான் அதுனா அந்த தண்ணி சுட வைக்கக்கூடிய ஹீட்டர்னு அர்த்தம். வெறுமனை ஹீட்ரு அப்படின்னா மின்சார அறை ஹீட்டர். ஓகேவா? ஸோ முன்னாடி சொல்லிட்டாங்களே ரூம் ஹீட்டர்னு சொல்லுவோம். அதாவது இந்த ரூம் ஹீட்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடியதில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அதில் கம்பி ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். ஸோ ஆன் பண்ணி விட்டதுக்கப்புறம் என்ன காரணத்தினால அது வந்து ரெட் கலர் ஆகுது, அந்த கம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் ஆகுதுல அந்த கம்பிக்கு என்ன பேர் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை தான் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா செல், ஆப்ஷன் 2ல் வந்து அதாவது செல், ஆப்ஷன் 2ல் வந்து ஃபியூஸ் உருக்கி, அண்ட் ஆப்ஷன் 3ல் வந்து ஸ்விட்ச், அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து எலமெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ உறுப்புன்னு சொல்லியிருக்காங்க தமிழில். ஸோ இந்த 4 ஆப்ஷன்ஸில் வந்து அந்த ஹீட்டரில் இருக்க கம்பி சுருள் மாதிரியான இதுக்கு வந்து என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் எலமெண்ட். ஓகே, ஸோ எலமெண்ட் சொல்லுவாங்க. தமிழில் உறுப்புன்னு இருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கான தமிழ் அர்த்தம் எனக்கு சரியாகவும் தெரியல, இந்த டிரான்ஸ்லேஷன்ஸில் அப்படி இருக்கிறதுனால அப்படி தொடர்ற மாதிரி இருக்குது. ஸோ எலமெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எந்த உலோகத்தால் ஆனது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிக்ரோம். ஓகேவா? ஸோ நிக்ரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நிக்ரோம் அப்படிங்கிற மாதிரி அந்த இதில் உலகத்தால் ஆனது தான் அதுதான் இந்த எலமெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த நிக்ரோம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அதாவது பவர்லேருந்து 2 ப்ளஸ் நெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது அந்த கம்பி சுருள் மாதிரி பயன்படுத்தக்கூடிய மெட்டல் மாதிரி நிக்ரோம் தான். அது எலமெண்ட்டுன்னு கூட வந்து நம்ம சொல்லுவோம். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இந்த எலமெண்ட் சொல்லப்படக்கூடியது எந்த மெட்டலால் உருவாக்கப்படுதுன்னா இந்த நிக்ரோம் அப்படிங்கிறதுனால வந்து உருவாக்கப்படக்கூடியது. இதை கூட வந்து ஒரு கொஸ்டின்ஸாகவும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இதை நோட் பண்ணி வச்சுக்கிறேங்க. ஸோ யாருக்கும் எலமெண்ட்டுக்கான தமிழ் அர்த்தம், அதாவது தமிழகத்தை உறுப்பு அப்படி தானான்னு தெரியல எனக்கு, அது அவங்க உறுப்பு தான் இல்லை அதுக்கு வேறு எதுவும் நேம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த ரூம் ஹீட்டரில் சரி, ரூம் ஹீட்டர் அதே மாதிரி வந்து எலக்ட்ரிக் ஸ்டவ்லையுமே இந்த நிக்ரோம் தான் யூஸ் பண்ணப்படுது. ஓகே, ஸோ அதை தெரிஞ்சுக்கிறேங்க. அந்த எலமெண்ட்டுங்கிறதுக்கு தமிழ் அர்த்தம் தெரிஞ்சால் சொல்லுங்கள், இதை தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ ரூம் ஹீட்டரில் வந்து கம்பி சுருள் மாதிரியான உள்ளதில் வந்து என்னது அதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலமெண்ட் சொல்லுவாங்க. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இன் விச் ஸ்டேட் ஆஃப் இந்தியா இஸ் த ஸ்ரீ பிரம்மோத்வதீஸ்வரர் டெம்பிள் சிச்சுவேட்டட்? அதாவது இந்தியாவில் எந்த மாநிலத்தில் ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் கோவில் உள்ளது? ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 1ல் ஆந்திர பிரதேஷ், ஆப்ஷன் 2ல் வந்து தமிழ்நாடு, ஆப்ஷன் 3ல் வந்து ராஜஸ்தான், அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து மணிப்பூர். ஓகேவா? ஸோ இதில் வந்து பிரம்மபுரீஸ்வரர் கோவில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் 2ல் இருக்க தமிழ்நாடு. ஓகே, ஸோ தமிழ்நாட்டில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்ரீ
பிரம்மபுரீஸ்வரர் கோவில் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் கோவில் வந்து பார்த்தா எந்த மாநிலத்தில் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஓகே, ஸோ தெரிஞ்சுக்கிறங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏன்னா அந்த டெம்பிள்ஸை வச்சு கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ எல்லா ஷிஃப்ட்லையும் கேட்குறாங்களே தவிர பட் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கல் இருக்கக்கூடிய ஒரு டாபிக்னால ஒரு 10 ஷிஃப்ட்னா அதில் ஒரு 4-5 ஷிஃப்ட்லேயே வந்து பார்த்தா இந்த கொஸ்டின் டெம்பிள்ஸ் வச்சு கேட்குறாங்க. ஸோ அதனால் நம்மளே நிறையா டெம்பிள்ஸை பற்றி சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதுக்கு அது நீங்கள் ரெகுலராக கிளாஸ் கண்டினியூ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நிறையா தெரிஞ்சிருந்துருக்கலாம். பட் இந்த இதையுமே நோட் பண்ணி வச்சுக்கிறோங்க. அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள கோவில் அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கும். அதனால் இந்த பிரம்மபுரீஸ்வரர் கோவில் வந்து அதாவது பிரம்மபுரீஸ்வரர் டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஓகேவா? ஸோ தமிழ்நாட்டில் இது போக வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோவில் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான ஒன்று, காஞ்சி கைலாசநாதர் டெம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் அந்த டெம்பிள், அதே மாதிரி பிரதமர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்திருந்தார்ல, எஸ், ஸோ ஸ்ரீரங்கம். ஓகேவா? அந்த கோவிலையும் ஓகேவா ஸ்ரீரங்கம் அந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்குல்ல அந்த கோவில். ஓகேவா? ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேங்க. அதுபோக வந்து கங்கை கொண்ட சோழபுரம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ கங்கை கொண்ட சோழபுரம் வேறு என்ன வேறு ஏதாச்சும் டெம்பிள் ஜஸ்ட்டு அருணாச்சலேஸ்வரர் டெம்பிள். ஓகேவா? ஸோ திருவண்ணாமலையில் இருக்கல அந்த டெம்பிள் வந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கல ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில். ஆண்டாள் டெம்பிள் வந்து பார்த்தா கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் சொன்ன டெம்பிள்ஸ் எல்லாம் வந்து ஜஸ்ட் ஞாபகப்படுத்திக்கிறீங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஓகே, ஸோ தஞ்சாவூர் டெம்பிள் வந்துன்னா பிரகதீஸ்வரர் டெம்பிள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த கோயிலுமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ பிரகதீஸ்வரர் டெம்பிள் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. தஞ்சாவூர் பெரிய கோயில்னு சொல்லாமல் தஞ்சை பிக் டெம்பிள் அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் கொஸ்டின் கேட்பாங்க. சில நேரத்தில் ஸ்ரீ பிரகதீஸ்வரர் டெம்பிள் அப்படின்னு கேட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரகதீஸ்வரர் அப்படிங்கிறது எந்த காடை வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட் பண்ணக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லார்டு சிவாவை தான். ஓகேவா? ஸோ சிவபெருமானை தான் சொல்லக்கூடியதாக அந்த இது வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ புரிஞ்சுக்குங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. வெயிட்டிங் ஃபார் எ விசா இஸ் த ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் விச் த ஃபாலோயிங் பர்சன்ஸ். ஓகேவா? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா வெயிட்டிங் ஃபார் எ விசா என்பது பின்வரும் நபர்களில் யாருடைய சுயசரிதை. ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஒவ்வொரு கிளாஸஸ்லையும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா புக்கை வச்சு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க, எல்லா ஷிஃப்ட்லையுமே கேட்பாங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸோ நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதினாலும் சரி கண்டிப்பாக ஒரு புக்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் எஸ்எஸ்சியில் எந்த எக்ஸாம் எழுதினாலும் சரி, ரயில்வேல எக்ஸாம் எழுதினாலும் சரி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் வந்து புக்கை வச்சு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா? அது ப்ரீவியஸ் இயர்லேருந்து கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸாகவே தான் அதிகமாக இருக்கும். சில நேரங்களில் புதிய கொஸ்டின்ஸும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் நம்ம ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்படக்கூடிய கொஸ்டின்ஸை மிஸ் பண்ணாமல் இருக்க இந்த மாதிரியான தெரிஞ்ச கொஸ்டின்ஸ்லாம் நம்ம அதாவது உங்களுக்கு தெரிஞ்சாலும் சரி நான் கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜஸ்ட் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. தெரியல அப்படின்னாலுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரிவிஷன் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? எஸ். ஸோ இப்போ இங்கே ஆப்ஷன்ஸ் 1ல் வந்து பிஆர் அம்பேத்கர், ஆப்ஷன் 2ல் இந்திரா காந்தி, ஆப்ஷன் 3ல் மகாத்மா காந்தி, ஆப்ஷன் 4ல் ஜவஹர்லால் நேரு. ஓகேவா? ஸோ இதில் வந்து வெயிட்டிங் ஃபார் விசா அப்படிங்கிறது வந்து யாருடைய ஆட்டோபயோகிராஃபி சுயசரிதை நூல் அப்படின்னு பார்க்கும்பொழுது கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 1ல் இருக்க பிஆர் அம்பேத்கர். ஓகே, ஸோ பிஆர் அம்பேத்கர் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். வெயிட்டிங் ஃபார் விசா அப்படிங்கிறது யாருடைய சுயசரிதை நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஆர் அம்பேத்கர் அவர்களுடைய சுயசரிதை நூல் தான் இந்த வெயிட்டிங் ஃபார் எ விசா அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மகாத்மா காந்தி பார்த்தீங்கன்னா மை எக்ஸ்பெரிமெண்ட் வித் ட்ரூத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஓகே, அவரோட ஆட்டோபயோகிராஃபி நூல். அதே மாதிரி வந்து பயோகிராஃபி நூல். ஓகே, அடுத்து வேறு யார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேவா? எஸ். ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா பிஆர் அம்பேத்கர் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கினதில் முக்கியமான ஒருத்தர் வந்து பிஆர் அம்பேத்கர் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இது கான்ஸ்டியூஷன் ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொன்னாலுமே வந்து பிஆர் அம்பேத்கர் வந்து நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஓகேவா? ஸோ அது தெரிஞ்சுக்கிறங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? இன் விச் ஆஃப் த ஃபாலோவிங் சிட்ஸ் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வாஸ் த கிரேட் பாத் ஃபவுண்ட். ஓகே, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்தின் பின்வரும் எந்த தலங்களில் தி கிரேட் பாத் காணப்பட்டது. ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த கிரேட் பாத் அப்படிங்கிறது சிந்துவெளி நாகரிகத்துடைய முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கும். அதாவது இந்த கிரேட் பாத் அப்படிங்கிறது எங்கே கண்டறியப்பட்டது அப்படிங்கிறது தான் கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 1ல் வந்து கலிபங்கன், ஆப்ஷன் 2ல் வந்து தொலைவிரா, ஆப்ஷன் 3ல் வந்து லோத்தல், அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து மொஹஞ்சதாரோ. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது இந்த கிரேட் பர்த் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் என்னென்னா
ஆப்ஷன் 4ல் இருக்க மொகஞ்சதாரோ. ஓகே, ஸோ மொகஞ்சதாரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா த கிரேட் பாத் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய. ஓகே, ஸோ த கிரேட் பாத் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது மொகஞ்சதாரோ. ஓகேவா, ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ கலிபங்கன்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய. ஓகே, ஸோ கலிபங்கங்கிறது ராஜஸ்தானில் இருக்கக்கூடியது. ஓகேவா, தொலைவீரா அப்படிங்கிறதும் லோத்தல் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்குது. ஓகேவா, ஸோ இதெல்லாம் கேட்பாங்க. ஓகேவா, இந்த தொலைவீரா குஜராத் லோத்தல் அப்படிங்கன்னா எந்த பகுதியில் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரியான அதாவது எந்த மாநிலத்தில் இருக்குது, இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கலிபங்கன் அப்படிங்கிறது ராஜஸ்தான்லையும், ஸோ இந்த தொலைவீரா லோத்தல் அப்படிங்கிறது ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குஜராத்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே, ஸோ இது நான் எக்ஸ்ட்ரா சொன்ன இன்ஃபர்மேஷனே தெரிஞ்சுக்கிறேங்க. த கிரேட் பாத் அப்படிங்கிறது வந்து எந்த நாகரிகம் அப்படிங்கிறதும் கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த கிரேட் பாத் அப்படிங்கிறது மொகஞ்சதாரோவில் இன்னொரு கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மொகஞ்சதாரோவில் இருக்க த கிரேட் பாத் அப்படிங்கிறது எந்த நாகரிகத்தில் வந்து பின்பற்றக்கூடியது, அதாவது சிந்துவெளி நாகரிகமா, அது இது மாதிரி நிறைய நாகரிகம் இருக்குல்ல, ஸோ அது மாதிரி கேட்பாங்க. ஓகே, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகத்தோட தொடர்புடையதான் வந்து இது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் டான்ஸ் ஃபார்ம் ரெஸ்பெக்ட் த அகனிஸ் ஆஃப் உமன் ஹூஸ் பார்ட்னர்ஸ் ஆர் கான் ஃப்ரம் த ஹோம். ஓகே, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, பின்வரும் நடன வடிவங்களில் எது பங்குதாரரின் வீட்டை விட்டு வெளியேறி பெண்கள் வேதனையை சித்தரிக்கிறது. ஓகே, ஸோ பங்குதாரர் அப்படின்னா இப்போ வந்து கணவன் அப்படிங்கிறது தான் சொல்கிறதுக்கு பதிலாக பங்குதாரர் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அதை புரிஞ்சுக்கிறேங்க. பார்ட்னர்ஸ்னு சொல்லுவோம்ல தமிழ், இது இங்கிலீஷில் வந்து பார்ட்னர்ஸ் சொல்லுவோம்ல, அது இது வந்து தமிழில் வந்து நான் பார்ட்னர்ஸுங்கிறது அப்படியே டிரான்ஸ்லேட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே கணவன் கூட போட்டுக்கோங்க. ஸோ கணவனோட வீட்டை விட்டு பிரிஞ்சுட்டு போகிற ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா அவளோட வேதனையை பற்றி சொல்லக்கூடியது வந்து இந்த டான்ஸ் அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஆப்ஷன் 1ல் வந்து மட்கி, ஆப்ஷன் 2ல் பிர்காரா, அண்ட் ஆப்ஷன் 3ல் அல்காப், அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்துன்னா பைக்கா. ஓகேவா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாநிலத்தில் இந்த மாநிலம் பாருங்க எந்த நடனத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 2ல் இருக்க பிர்காரா. ஓகே, ஸோ பிர்காரா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த டான்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட கணவன் வீட்டில் விட்டு போயிட்டு அதனால் ஏற்படக்கூடிய வேதனைகளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டான்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிர்காரா அப்படிங்கிற ஒரு டான்ஸோட பெர்ஃபார்மன்ஸாக வந்து இருக்கும். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு டான்ஸுக்கு பின்னாடியுமே வந்து ஒவ்வொரு ஸ்டோரி வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து நம்ம ரெகுலராக வீடியோஸை பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ as per Sensex, okay, as per Sensex 2011, which of the following states of India has the highest sex ratio? 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் பின்வரும் மாநிலங்களில் எது அதிக பாலின வீதத்தை கொண்டுள்ளது. ஓகே, ஸோ எந்த மாநிலம் வந்து பார்த்தீங்கன்னா 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி வந்து அதிக பாலின வீதத்தை கொண்டுள்ளது. ஓகே, ஸோ ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ கொண்டுள்ளது எது அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஆப்ஷன் 1ல் வந்து மத்திய பிரதேஷ், ஆப்ஷன் 2ல் உத்தரப்பிரதேஷ், ஆப்ஷன் 3ல் கேரளா, ஆனால் ஆப்ஷன் 4ல் வந்து மகாராஷ்டிரா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் எந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேரளா தான். ஓகே, ஸோ கேரளா தான் வந்து ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ, அதாவது அதிக பாலின வீதத்தை கொண்டது 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்படி. கேரளாவுக்கு இது போக வேறு என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதிக வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரேட். ஓகே, ஸோ இந்தியாவில் உள்ள மாநிலங்களே அதிக அளவில் வந்து கல்வியறிவு கொண்ட மாநிலமாக வந்து பார்த்தீங்கன்னா கேரளா இருக்குது. ஓகே, ஸோ அதையுமே வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஸோ இந்த பாலின வீதம் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பாலின வீதத்தை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1000 ஆண்களுக்கு எவ்வளோ பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிறத வச்சு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதையுமே தெரிஞ்சுக்கிறீங்க. அந்த விஷயத்த நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் சொல்லியிருக்கோம். அதை வச்சு எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு கொஸ்டின்ஸாகவே தான் கொடுத்துருந்தோம். ஓகேவா, ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ நான் எப்படி ஒரு புக்ஸை வச்சு ஒரு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும் சொல்லணும், அதே மாதிரி நான் இந்த சென்செக்ஸை வச்சு ஒரு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வந்து எல்லா செப்ட்லையுமே வரும். ஸோ அது ரிப்பீட்டடாக திரும்ப கேட்ட கொஸ்டின்ஸை தான் கேட்பாங்க. ஸோ அதனால் நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறேங்க. ஸோ இப்போ பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸுமே எதுனா அதிக திருப்பு கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின்ஸும். ஸோ அதனால் இந்த மாதிரி தெரிஞ்ச கொஸ்டின்ஸை மிஸ் பண்ணாமல் இருக்க தொடர்ந்து பாருங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க. The oceanic crust of the earth mainly consists of dash. ஓகேவா, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா பூமியின் கடலின் மேலோடு ஓகேவா முக்கியமான டேஷை கொண்டுள்ளது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாகிரஃபிலேருந்து கேட்கப்படக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ். ஓகேவா, ஸோ ஜாகிரஃபிலேருந்து கேட்கப்படக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸாக வந்து இது. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பூமியின் கடல் மேலோடு. ஓகே, ஸோ பூமியின் தரை மேலோடு அப்படிங்கிறது வேறு. ஓகே, ஸோ பூமியின் தரை மேலோடு அப்படிங்கிறது வேறு மாதிரியானது. அதே மாதிரி கடலோட மேலோடு அப்படிங்கிறது வேறு மாதிரியானது. ஓகே, ஸோ ஆப்ஷன் 1ல் சிலிக்கான் த மெக்னீசியம், ஆப்ஷன் 2ல் சிலிக்கான் அலுமினான், ஆப்ஷன் 3ல் மெக்னீசியம் அண்ட் நிக்கல், அண்ட் ஆப்ஷன் 4ல் அயன் அண்ட் த அலுமினா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் ஓஷானிக் கிரஸ்ட்டு, அதாவது பூமியின் கடல் மேலோடு இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா
எந்த மெட்டல்னால ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரண்டோட மெட்டல் கலந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் 2, அதாவது ஆப்ஷன் 1ல இருக்குல்ல சிலிக்கா அண்ட் த மெக்னீசியம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிமான்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ சிமான்னு சொல்லுவாங்க. கடல் மேலோடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிலிக்கா மற்றும் மெக்னீசியத்தால் ஆனது. அதே இது வந்து சியால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. சிமாங்கிறது வந்து கடலோட மேலோடு, சியால் அப்படின்னு சொல்லப்படுகிறது சிலிக்கா அண்ட் அலுமினா. இது வந்து பார்த்தீங்கன்னா தரைப்பகுதி இருக்குல்ல, எர்த்து பகுதி இருக்குல்ல, எர்த்தோட லேண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா சியால்னு சொல்லப்படக்கூடிய அந்த சிலிக்கா அண்ட் அலுமினாவால் உருவானது தான் இந்த தரைப்பகுதி. இந்த கடலோட மேலோடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கா மற்றும் மெக்னீசியத்தால் ஆனதான் இந்த கடலோட மேலோடு அப்படிங்கிறது சொல்லப்படக்கூடியது. ஓகேவா, ஸோ இது ஜாகிரபிலேருந்து கேட்கப்படக்கூடிய கொஸ்டின் திரும்ப கேட்டிருக்காங்க நிறைய தடவை. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறீங்க. இது லேண்ட் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற இதுலேருந்து கேட்கப்படக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இதில் கன்ஃபியூஸ் ஆகி நிறைய பேர், ஏன்னா சிலிக்கான் ரெண்டுலேயுமே வரும். அதாவது கடலோட மேலோடும் சரி, பூமியோட மேல் பகுதி இருக்குல்ல, தரைமேல் பகுதி, அதுலேயுமே இருக்குன்னா ரெண்டுலேயுமே சிலிக்கான் இருக்கும். இதில் கடல் பகுதி அப்படின்னா சிலிக்கான் மெக்னீசியம் வரும். ஓகேவா, அதை தெரிஞ்சுக்கிறீங்க. தரைப்பகுதி அப்படின்னா சிலிக்கான் அலுமினியம் வரும். ஓகே, ஸோ அது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கிறீங்க. ஸோ இதை வந்து சிலிக்கா மற்றும் மெக்னீசியத்தை சிமான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சிலிக்கா மற்றும் அலுமினியத்தை சியால்னு சொல்லுவாங்க. இது வந்து அதோட ஷார்ட் ஃபார்மாக வந்து சொல்லப்படக்கூடியது. ஸோ ஓகேவா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டினை கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா, இன் விச் இயர் வாஸ் த சைல்டு மேரேஜ் ரெஸ்ட்ரைன் ஆக்ட் பாஸ்டு இன் இந்தியா. ஓகே, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்தியாவின் குழந்தை திருமண தடை சட்டம் எந்த ஆண்டில் நிறைவேற்றப்பட்டது. ஓகே, ஸோ ஆப்ஷன் 1ல் வந்து 1929, ஆப்ஷன் 2ல் 1931, அண்ட் ஆப்ஷன் 3ல் 1935, அண்ட் ஆப்ஷன் 4ல் 1933. ஓகேவா, ஸோ இதில் சைல்டு மேரேஜ் ரெஸ்ட்ரைன் ஆக்ட் அப்படிங்கிறது இந்தியாவில் எப்போது வந்து பாஸ் பண்ணப்பட்டது. ஓகே, ஸோ இந்த ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் குழந்தை திருமண தடை சட்டம் அப்படிங்கிறது வந்து நிறைவேற்றப்பட்டது. ஓகேவா, ஸோ இது 4 வருஷம் கொடுத்துருக்காங்களா, 29, 31, 35, 33 அப்படின்னு சொல்லிட்டு. இதில் கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1929. ஓகே, ஸோ 1929 அப்படிங்கிறது தான் இதில் கரெக்டான ஆன்சர். ஓகே, புரியுதுங்களா? இந்தியாவில் குழந்தை திருமண தடை சட்டம் அப்படிங்கிறது 1929 தான் அப்புறம் நிறைவேற்றப்பட்டது. ஓகேவா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம முதல்ல பார்த்தோம்ல சில கொஸ்டின்ஸை திரும்ப வந்து ஒன் டைம் ரிவிஷன் பண்ணலாம். ஓகேவா, ஸோ எஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோட் எறும்போட கொடுக்கல வந்து இருக்கக்கூடியது என்னென்னா மெத்தனாயிக் ஆசிட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ரைட் டு எஜுகேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து 2002, அதாவது கல்விக்கான உரிமை வந்து அடிப்படை உரிமையில் சேர்க்கப்பட்டது வந்து 2002. அடிப்படை உரிமைகள்ங்கிறது பார்ட் 4 அப்படி மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அடிப்படை ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னா பார்ட் 4A அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன். ஞாபகப்படுத்திக்கிறேங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இறப்பு, அதாவது சமூகத்திற்கு பின்தங்கியவர்களுக்கான மக்கள் தொகை வளர்ச்சி அப்படிங்கிறது எதனால் குறைஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறப்பு வீதமும் பிறப்பு வீதமும் ஈக்குவலாக இருக்கலாம், அதிகமாக இருக்கிறதுனால தான். ஓகே, புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூம் ஹீட்டரில் வந்து பயன்படுத்தக்கூடிய காயிலுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எலமெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இந்தியாவில் பிரம்மபுதீஸ்வரர் டெம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறது சொன்னோம். ஓகே, அதுக்கப்புறம் வெயிட்டிங் ஃபார் எ விசா அப்படிங்கிறது வந்து யாருடைய சுயசரிதை நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஆர் அம்பேத்கருடைய நூல் தான். ஸோ ஃபாதர் ஆஃப் த கான்ஸ்டியூஷனாலும் அவர் தான் வருவார். அதுக்கப்புறம் த கிரேட் பாத். ஓகே, அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்துடைய த கிரேட் பாத் அப்படின்னு சொல்லப்படக்கூடியதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொஹஞ்சதாரோ. ஓகே, ஸோ மொஹஞ்சதாரோ தான் வந்து த கிரேட் பாத் ஆஃப் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பிர்காரா அப்படிங்கிற ஒரு டான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அந்த பிர்காரா அப்படிங்கிற டான்ஸ் வந்து எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கணவன் வந்து பார்த்தீங்கன்னா கணவன்லேருந்து மனைவி பிரிஞ்சுட்டு போய் அந்த பெண் படுற இதை வந்து பெண் வேதனை சித்தரிக்கக்கூடிய விஷயத்தை தான் அப்புறம் இந்த பிரகாரா அப்படிங்கிற ஒரு டான்ஸ் வந்து சொல்லக்கூடியதாக இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து சென்செக்ஸ் 2011 படி வந்து இந்தியாவில் ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ, அதிக பாலின விகிதத்தை கொண்ட மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேரளா அப்படிங்கிறத நம்ம படிச்சிருந்தோமா. எஸ். ஸோ அது ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இதில் வந்து இது ஓசன்ஸ் கிரஸ்ட், அதாவது கடலின் மேலோடு அப்படிங்கிறது எதனால் ஆனது அப்படின்னா சிலிக்கா அண்ட் மெக்னீசியம். ஓகே, ஸோ இதை வந்து சிமான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோமா. எஸ், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதில் சியால் அப்படிங்கிறதுனா தரையோட மேற்பகுதி, பூமியோட தரைப்பகுதி வந்துன்னா சியாலா
அதாவது சிலிக்கான்றது அலுமினியாவால் உருவானது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் இன் விச் இயர் த சைல்டு மேரேஜ் ரெஸ்ட்ரைன் ஆக்ட், அதாவது இந்தியாவில் குழந்தை திருமண தடை சட்டம் அப்படிங்கிறது எந்த வருஷம் கொண்டு வரப்பட்டதுன்னா 1929. ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா, ஸோ தேங்க்யூ கேஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இதே மாதிரியான கிளாஸஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ இந்த கிளாஸஸ்க்கான டெஸ்ட் பிடிஎஃப் அப்படிங்கிறது நம்ம டெலகிராம் சேனலில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கிறதுக்கு கீழே டெலகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிறங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாம் ரிலேட்டடான அப்டேட்டுகளாக இருக்கணும். ஸோ மற்ற வீடியோஸ் அப்டேட்டுகளும் வந்து பார்த்தா உங்களுக்கு அங்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கிறங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.